cervical spondylosis கழுத்து வலி அல்லது பொடனி வலி உங்களுக்கு இருக்கா, சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கழுத்து வலி அல்லது புடனி வலி, இந்த பெயின், இந்த கழுத்து வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெல்ட் போட்டிருப்பாங்க, அதாவது கம்ப்ரெஷன் ஆகிருக்குதுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்காக பெல்ட் போட்டிருப்பாங்க. ரொம்ப நாளாக அந்த பெல்ட்டோடவே தான் நம்ம அவங்கள பார்த்துருப்போம் இல்லைங்களா? நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னா நீங்களும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. இப்போ இது இந்த சர்விக்கல் பெயினுக்கு என்ன தான் சொல்யூஷன், இது என்ன சொல்ல வருது, ஏதாவது சிம்டமாக இருக்குமா, பாடிலி சிம்டமாக இருக்குமா, இதுக்கான சொல்யூஷன் எப்படி மெடிசன் இல்லாமல், இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ இந்த கழுத்து வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் எல்லா பதிவுலேயும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த வலியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பேஷண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த சிம்டமுமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் இந்த கழுத்து வலியும் வியாதி இல்லைங்க, வியாதியோட அறிகுறி. என்ன வியாதியாக இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி அல்லது பொடனி வலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எப்படி டாக்டர் செக் பண்ணுறது? கழுத்துக்கும் யூரினரி பிளாடருக்கும் என்ன சம்மந்தம் கேட்க தோணுது இல்லைங்களா? அப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யூரினரி பிளாடரில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது டைரெக்டாக உங்களோட யூரின் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? என்ன இருக்கலாம்? யூரின் அடிக்கடி போகிறது, அர்ஜென்ட்டாக போகிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, எரிச்சல் ஆகிறது, இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தோம் மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்கிறது, யூரின் போகணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக உடனே வந்துடும் போல், கண்ட்ரோலிங் ப்ராசஸ், அதாவது அர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பய உணர்வு இருக்கும், இடுப்பு வலியும் இருக்கக்கூடும், கெண்டக்கால் கிராம்ஸ், அதாவது கெண்டக்கால் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை அடிக்கடி இருக்கும். இது கெண்டக்கால் மட்டும் இல்லைங்க, தொடைப்பகுதிகள்லையும் இருக்கும். காலை மடித்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது உங்களோட முழங்காலோட பின்பகுதியில் பயங்கரமான ஒரு வலி, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே ஜாயின்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டிஃப்னஸ், நல்ல ஒரு ஃப்ரீயாக இல்லாமல், மூமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பாடி. கண்கள் ட்ரைனஸ் இருக்கும், கண்கள் தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும், தண்ணி தாகம் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட சர்விக்கல் ப்ராப்ளம்க்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம், அக்குபஞ்சர் அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணுங்கள்.